ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே தான் இருந்தான். டேய் இவன் நமக்கான ஆள் இல்லடா, இவன் நமக்கான ஆள் இல்ல, நமக்காக இவன் எதுவுமே செய்ய மாட்டான்னு கத்திக்கிட்டே இருந்தான் ஒரு மனுஷன். இங்க எல்லா எம்எல்ஏவும் திண்டுக்கல்ல தான் குடியிருக்கிறது. பழனி எம்எல்ஏ ஆகட்டும், திண்டுக்கல் எம்எல்ஏ ஆகட்டும், ஆத்தூர் எம்எல்ஏ ஆகட்டும், எல்லாம் திண்டுக்கல்ல தான் குடியிருக்காங்க. திண்டுக்கல்ல திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்கும். அப்பப்ப ஒரு அதிர்வலையை உருவாக்கும், ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். ஏன்னா ஒரு காலத்துல நாங்களும் தற்கொலையா தான் இருந்தோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சி மாதிரி இல்லாம நாங்க வேட்பாளரை அறிவிச்சு களத்துல வேலையை ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் நம்ம மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெளியே இருந்து ஒரு அவதூறை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிக்க தான் வந்திருக்கிறாங்கன்னு. 0.5 விழுக்காடு வாக்கு இருக்கிற ஒரு கட்சி ஒரு 300 கோடி ரூபா பேரம் பேசி அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு இத்தனை ஒரு 6 சீட்டு 7 சீட்டுன்னு பேசி அவங்களால கூட்டணிக்கு போக முடிஞ்சு அவங்களோட வாழ்க்கையை அவங்க கட்சியை சமரசம் பண்ணி அவங்க கொள்கையை சமரசம் பண்ணி அவங்களால இந்த அரசியல் களத்தில் செயல்பட முடியுதுன்னா 8.5% வாக்கு வச்சிருக்க நாம் தமிழர் கட்சி ஏன் இப்போ எங்களால் கூட்டணிக்கு போக முடியாது? நாங்களும் கூட்டணிக்கு போயிடுவோம். எங்களுக்கு கேட்டோம்னா ஒரு 1000 கோடி 1500 கோடி கூட கொடுத்துருவாங்க. இத்தனை சீட்டு ஒரு 30 சீட்டு கூட வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்த அடுத்த தலைமுறை இந்த அரசியல் யாரை நம்பும்? ஏன் வேணும் நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி எதுக்காக வேணும்? இன்னைக்கு வந்திருக்க புது கட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. வருத்தம்லாம் படாதீங்க. ஏன்னா ஒரு காலத்தில் நாங்களும் தற்கொலையா தான் இருந்தோம். நாங்களும் இதே பயணத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே நாங்களும் தற்கொலையா தான் ஒரு காலத்தில் இருந்தோம். 2008 2009 இந்த அதிகாரம் எங்களுக்கான அதிகாரம், இந்த திமுக எங்களுக்கான கட்சி, இந்த அதிமுக எங்களுக்கான கட்சி, இங்க இருக்க கட்சி காங்கிரஸ் ஆகட்டும், இது விடுதலைக்காக போராடின கட்சி காங்கிரஸ், இந்த பிஜேபி இவங்களும் நம்ம மக்களுக்கான கட்சி, இப்படி எல்லாம் எல்லாத்தையும் நாங்களும் நம்பிதான் இருந்தோம். ரொம்ப காலமா நம்பி இருந்தோம். இப்படிதான் எல்லா கட்சியும் நாங்களும் நம்பணும். 2009 ஈழ படுகொலை நடக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் உயிர் இழக்கிறாங்க. ஆனால் இங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்க இருக்க திமுக அரசு மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. வெறும் 96 சீட்டு தான் திமுக அன்னைக்கு ஜெயிச்சு காங்கிரஸ் மற்ற கட்சியில தான் எல்லாரும் சேர்ந்த ஆதரவுல தான் இங்க ஆட்சியில அமைச்சு உட்கார்ந்து இருக்காங்க. மத்தியில அதே காங்கிரஸ் கட்சி இங்க இருக்க திமுக கொடுக்கிற ஆதரவுல மட்டும்தான் அங்க இருக்க காங்கிரஸும் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. குறைந்தபட்சம் அன்னைக்கு நடந்த ஈழப்போர் நடந்துகிட்டு இருக்கும் போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதை வேண்டாம், நான் வாபஸ் வாங்குறேன், ஆட்சியை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி வாங்கியிருந்தால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்திருக்கும். உலக நாடு முழுவதும் பேராயிருக்கும், பேசு பொருளாயிருக்கும். என்ன ஆயிருக்கும்? ஏப்பா ஒரு இந்தியா எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, இந்தியாவே ஆட்சியை கவுந்துருச்சு, என்ன காரணம்னு பார்த்தா இங்க இருக்க ஈழத்துல நடந்த பிரச்சனை தான்ப்பா காரணம். அங்க ஒரு தமிழ் இன அழிப்பு நடக்குது, அதனால கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வர் வாபஸ் வாங்கிட்டாரு, அதனால காங்கிரஸ் கட்சிக்கு கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அப்படி இருந்தால், ஒருவேளை நடந்து இருந்தால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த களத்துல வேலையே கிடையாது. எங்களுக்கு இந்த வேலையும் கிடையாது. நாங்க நம்பணும், நாங்க நம்பிக்கிட்டே தான் இருந்தோம். திமுகவை நம்பணும், அதிமுக நம்பணும், பாஜகவை நம்பணும், காங்கிரஸ் நம்பணும், எல்லாத்தையும் நம்பணும். நாங்களும் தற்கொலையா தான் இருந்தோம். ஒரு மனுஷன் கத்திக்கிட்டே தான் இருந்தான். டேய் இவன் நமக்கான ஆள் இல்லடா, இவன் நமக்கான ஆள் இல்ல, நமக்காக இவன் எதுவுமே செய்ய மாட்டான்னு கத்திக்கிட்டே இருந்தான் ஒரு மனுஷன். நாங்களும் இன்னைக்கு எப்படி வெளியே இருந்துட்டு தற்கொலையா இருக்கிறவங்க சீமானை பார்த்து அப்படி கேலி பொருள் மாதிரி அப்படி சிரிச்சுட்டு போறீங்களோ, அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு காலத்துல சிரிச்சோம். நாங்களும் தான் சிரிச்சோம். ஆனா ஒவ்வொரு நாள் நகர்வுலையும் தெரியுது அரசியல் எதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு. அவர் வந்திருக்காருன்னா அவர் அவரோட ரசிகர்களா இருக்கிறவங்க கட்சியில இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் இன்னைக்கு எல்லாருமே அவங்களை கேள்வி பண்ணும்போது ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க எது அரசியல், எது இந்த மண்ணுக்கு தேவையான அரசியல், எது இந்த மக்களுக்கு தேவையான அரசியல்ங்கிறத அவங்களும் நிச்சயமா உணர்வாங்க. உணர்ற அன்னைக்கு கண்டிப்பா வேற எங்கேயும் தேடி எல்லாம் போறது இல்ல, நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் அவங்களும் தேடுவாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளை சுத்தி இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட பரந்தூர் விமான நிலையம் சொல்லி அங்க இன்னைக்கு ஒப்புதல் அரசிதழ் வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் இன்னும் ஒரு 10-15 நாள் தான் தேர்தல் அறிவிச்சுட்டா முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி அரசிதழ் வெளியிடுறாங்க. பரந்தூருக்கு இத்தனை ஹெக்டேர் நிலம் மக்கள்கிட்ட இருக்கிற நிலங்களை அரசு கையகப்படுத்த போது அதுக்கு அரசாணை, சிறப்பு அரசாணை வெளியிடுறாங்க. யார் தைரியத்தில், என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்யறாங்க? ஏன் இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இங்க இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கான ஆள் இருந்திருந்தானா இதை இந்த மாதிரி ஒரு அறிக்கையை கொடுக்க முடியுமா யாராலையும்? ஒரே ஒரு நிமிஷம் நம்ம திண்டுக்கல் மக்கள் யோசிச்சு பாருங்க. திண்டுக்கல்ல திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்கும். அப்பப்ப ஒரு அதிர்வலையை உருவாக்கும், ஒரு பெரிய வெடி சத்தம் கேட்கும். இது வரைக்கும் அதுக்கு யாராவது எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல இங்க இருக்க ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் ஐயா திண்டுக்கல்
சீனிவாசன் ஐயாவோ யாரோ ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசி எப்பா இந்த மாதிரி வெடி சத்தம் வருதுப்பா, அதிர்வலியா இருக்குப்பா, இது என்ன, இதை என்னன்னு ஆராய்ஞ்சு எங்களுக்கு சொல்லுங்கப்பா, எங்க மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கப்பான்னு சொல்லி அவர் போய் பேசியிருப்பாரா? ரொம்ப பேசினார். போய் எதுக்காக திண்டுக்கல் மலைக்கோட்டையை வந்து சுற்றுலாத்தலமா மாத்தணும்னு சொன்னாரு. எப்போ? கடைசியா இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இதுதான் நம்ம கோரிக்கையா? யோசிச்சு பாருங்க, நம்ம மக்கள்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு மண்ணுல இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு மண்ணுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. திண்டுக்கல்ல ஒவ்வொரு பிரச்சனையும் பாருங்க, எல்லாமே வாழ்வாதார பிரச்சனையை தான் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம் திண்டுக்கல் மக்கள். இன்னைக்கு நம்ம மலைக்கோட்டையில ஐயா ஒரு சாதனை எல்லாம் செஞ்சிருந்தாரு. திண்டுக்கல் செல்லூர் ராஜ் நம்ம ஐயா சீனிவாசன், மதுரை சீனிவாசன் அவர் வந்து செல்லூர் ராஜ். என்ன சாதனை தெரியுங்களா? ஜெயலலிதா மாயாரோட 70வது பிறந்த நாள்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு 70,000 மரக்கன்றுகள் நடுற பணியை வந்து திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா செஞ்சாரு. அதுல குறிப்பிட்டு நம்ம மலைக்கோட்டை மேல ட்ரம்மா வச்சு ஒரு 24,000 மரக்கன்னு நினைக்கிறேன் மலைக்கோட்டையை வந்து பசுமையாக்க போறாங்களாம். ஏன்னா மத்த எல்லாமே வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. மத்த மலைகள் எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குவாரியா போட்டு சீனிவாசா ப்ளூ மெட்டல்ஸ், சீனிவாசா அந்த மெட்டல் இந்த மெட்டல்னு போட்டு எல்லா குவாரியும் போட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்க இருக்க மணல் வளம் மலை வளம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஒவ்வொருத்தரும் திமுகவா இருக்கட்டும் அதிமுக எல்லாரும் இதே வேலையை தான் செய்யறாங்க. ஒரு குளத்தை விடுறது கிடையாது. எந்த ஒரு ஆத்து படுகைன்னு சொல்லி திண்டுக்கல்ல நம்ம எல்லாம் வந்து ஆத்த பார்த்து என்ன சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இங்க கொடநாறு இருக்குது, அதை முறையா வந்து அவர் ஐபிஆர் அதுல சித்து விளையாட்டு விளையாடாம இருந்தா உண்மையிலேயே சொல்றேன் கொடநாறு ஒழுங்கா போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க, இங்க ஐயா நம்ம விஸ்வநாதன் இவங்க எல்லாம் இல்லைன்னு வைங்களேன், உண்மையிலேயே சொல்ல போனா இங்க வந்து நம்ம அது என்ன சந்தனவர்த்தினி யாரு சிறப்பா போய்கிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு பகுதியும் நம்மளுக்கு இயற்கை வளம் சார்ந்த பகுதியில தான் நம்ம இருக்கிறோம், சுத்தி இருக்கிறோம். எல்லாமே அவ்வளவுக்கான மலைகள் தான் நம்மளை சுத்தி. ஆனா என்ன பிரயோஜனம் இருக்கு? இது அவ்வளோத்தையும் எடுத்து வித்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, உடச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இவங்க வந்து அந்த இதில் உடைச்சதுல அவங்க செஞ்ச பாவம், இந்த மலையை உடைக்கிறதோ இந்த ஆத்த அல்றதோ மணல் அல்றது குளம் எல்லா வேலைக்கு சேர்த்து அவங்க செஞ்ச பாவத்தில் வந்து பரிகாரம் தேடுறதா தான் இப்ப வரைக்கும் அவங்க செய்யற இந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கறது, சின்ன சம்பளம் கொடுக்கறது, அந்த பாவத்தை உங்களையும் பங்கு இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. மக்களையும் அதுல பங்கு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கு பாவம் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்றோம், சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்துங்கிறது என்ன? இங்க இருக்க மலையும் சிவன் சொத்து தான், இங்க இருக்க ஆறுகளும் சிவன் சொத்து தான், இங்க இருக்க குளங்களும் ஏரிகளும் எல்லாமே சிவன் சொத்து தான். இதை ஒன்னொன்னையும் எடுத்து அழிச்சு எல்லாத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு போய் இந்த மண்ணை மலடாக்குற எல்லாமே சிவன் சொத்து குலநாசம் தான். அவங்களுக்கு ஆகும். ஆனா அவங்க செய்யற பாவத்துல நமக்கு பங்கு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஹாட் பாக்ஸ் கொடுக்கறது, இந்த சம்பளம் கொடுக்கறது. நம்ம ரொம்ப பெருமையா இருக்கிறோம். வேட்டி சேலை கொடுக்கறது எல்லாம் நம்மளுக்கு இவர் செஞ்சுறா இருப்பா, எங்களுக்கு எல்லாமே செஞ்சுறா. எல்லாம் ஒவ்வொரு வார்டுலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிஎல் இவங்க வேலையெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஒரு சின்ன வட்டத்தில் உங்க வேலையெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அங்க இருக்க வாக்குகள்ல யார் யாரு இவங்க, யார் யார் நமக்கு வரும், யார் யார் வராது, இவங்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க ஓட்டை போடுவாங்க நமக்கு, இப்படி மட்டும்தான் அவங்களோட சிந்தனை இருக்க தவிர இங்க அந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன? நம்ம வார்டுக்குள்ள ஒரு கழிப்பறை இருக்குதா, சரியா இருக்குதா, ஒரு பொதுவான ஒரு சுத்தமா இருக்கா நம்ம வார்டு, குப்பையெல்லாம் பிரிக்கிறதுக்கு தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்களா? ஏன்னா 48 வார்டுக்குமே வந்து குப்பையை பிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு வார்டுலையுமே தனித்தனியா ஒரு சின்ன குப்பை பிரிக்கிற இடம் வந்து தனியா ஒதுக்கி இருக்க மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனா எது ஒண்ணுலையுமே அவங்க அந்த வேலையை செய்யறது கிடையாது. இங்க இருக்கிற குப்பைகளை எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டு போய் முருகன குப்பை கடைகளை கொண்டு போய் கொட்டிடுறது. அதை பிரிக்கிறதுக்கு கூட அங்க வந்து எந்த ஒரு வசதியும் செய்யல, அப்படியே தான் கொட்டி வச்சிருக்காங்க. இது ஐயா சீனிவாசனுக்கு தெரியாதா? இங்க இருக்க மேயர் அம்மா இவங்களுக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தரும் பாருங்க, யாராவது ஒருத்தர் மக்கள் மேல இந்த அக்கறை இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆனா இங்க பேர் சீக்கிரம் மட்டும் இங்க எல்லா எம்எல்ஏவும் திண்டுக்கல்ல தான் குடியிருக்கிறது. பழனி எம்எல்ஏ ஆகட்டும், திண்டுக்கல் எம்எல்ஏ ஆகட்டும், ஆத்தூர் எம்எல்ஏ ஆகட்டும், எல்லாம் திண்டுக்கல்ல தான் குடியிருக்காங்க. இங்க இருந்து போற குப்பை எங்க போகுதுன்னு தெரியாது. எதை பத்தி யாரும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க, உள்ள போங்க, நத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட் வரை எடுத்து பாருங்க. அங்க அடிக்கிற நாத்தம் தாங்க முடியாது. உண்மையிலேயே சொல்றேன், அந்த கண்டக்டர் டிரைவர் அவங்க நிலைமை என்ன, அங்க இருக்க கடைக்காரங்க நிலைமை எல்லாம் என்ன, அவங்க எல்லாம் அங்கேயே இருக்கிறாளுங்க. இதெல்லாம் வந்து பேசவே மாட்டாங்க. இப்ப கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எவ்வளவு பலமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க தெரியுமா? திண்டுக்கல்ல ஒரு புதிய பேருந்து நிலையம் அமைக்கணும்னு சொல்லி மாநகராட்சியில ஒரு கருத்து கூட்டம் நடத்துறாங்க. எல்லா கட்சியும் கூப்பிட்டு எல்லா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு எல்லாத்தையும் கருத்து கேட்புக்கு நடத்துறாங்க. அப்ப வந்து வணிகர்கள் எல்லாருமே பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கிற ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, உணவு வச்சிருக்கவங்க, பெரிய பெரிய லாட்ஜ் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி வணிகர்கள் எல்லாருமே வந்து கதறாங்க. ஐயா நீங்க கொண்டே பஸ் ஸ்டாண்ட் கொண்டே அங்க ஏதோ இதுல பள்ளப்பட்டிக்கிட்ட கொண்டு போய் போடுறதா சொல்றீங்க, நாங்க எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் போயிடும், இதை நம்பிதான் நாங்க அவ்வளவு முதல்ல போட்டு உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு வணிகர்கள் எல்லாம் கதறாங்க. ஆனா இங்க இருந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஆகட்டும், காங்கிரஸ் எம்எல்ஏ ஆகட்டும், இவங்க எல்லாம் கவுன்சிலர்கள் எல்லாம் எந்திரிச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஸ்டாலின் வாழ்க, திராவிட மாடல் வாழ்க. அவங்க சொன்ன வசனம் எல்லாமே. ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த ஜோதிமணி பேசுற உடனே சொன்னாங்க பாத்தீங்களா, உன் கூட 10 பேர் கூட கிடையாது, உன்னை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது நாங்க, நீ எல்லாம் எங்களை எதிர்த்து பேசலாமான்னு கேட்கறாங்க பாத்தீங்களா. அதே நிலைமை தான் இங்க இருக்க கவுன்சிலர் எல்லாத்துக்குமே. எந்த கவுன்சிலரும் அவன் செல்வாக்குல ஜெயிக்கல.
எல்லாரும் பணம் கொடுத்து தான் ஜெயிச்சான். அதுலயும் இந்த கூட்டணி கட்சியில நின்று வாங்கினவன் எல்லாருமே அவன்கிட்ட ஆளும் கிடையாது, பணமும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாமே மத்த இவங்க டிஎம்கே செலவு பண்ணுவாங்க, ஏடிஎம்கே கூட்டணியில் ஏடிஎம்கே செலவு பண்ணுவாங்க. இந்த கூட்டணி கட்சியில அவங்க கவுன்சிலர் ஆக வேண்டியது, அங்க போய் அந்த மாடல்களுக்கு ஒத்து உத வேண்டியது. இந்த வேலையை தான் இன்னைக்கு வரையும் செய்றாங்க. பஸ் ஸ்டாண்டை கொண்டு போய் அங்க கொண்டு பல்லவட்டில் கொண்டு போடுறேன்னு சொல்றீங்க. அந்த பகுதியோட நிலைமை தெரியுமா? மண்ணோட வளம் என்ன இருக்கு, அங்க இருக்க காற்று நிலைமை என்ன, நீர் நிலைமை என்ன, எல்லாம் தெரியுமா? எவ்வளவு ஒரு மோசமான பகுதியில கொண்டு போய் அந்த இடத்த போடணும். முதல்ல அந்த இடத்துல இருக்க தோல் சாப்பெல்லாம் எடுங்க. ஒரு 8 முதலாளி அங்க இருக்கிற கிட்டத்தட்ட எத்தனை ஊர் ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க. சவரையாபாளையம், நம்ம இங்க தோமையார்புரம் இருக்குது, பூதமருத்துப்பட்டி இருக்கு, பள்ளப்பட்டி இருக்குது, சின்ன பள்ளப்பட்டி இருக்கு, பெரிய பள்ளப்பட்டி இருக்குது, இவங்க கொட்டப்பட்டி மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் தான் பாதிக்கிறாங்க மெயினா. ஆனா அவங்க தான் அங்க வேலையும் செய்யறாங்க, அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா என்னன்னா அவன் அதுக்கு கொடுக்குற பரிசு என்ன தெரியுமா? அவங்க குடும்பம்லாம் வாழ்ற இடத்துல வாழவே முடியாத அளவுக்கு அந்த பகுதியில் மண் வளம் இல்ல, மலை வளம் இது, நீர் வளம் இல்ல, எதுவுமே கிடையாது. அவ்வளவு ஒரு மோசமான வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்க மக்கள். முதல்ல நீங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல அரசு, இந்த மக்களுக்கான அரசு என்ன செய்யணும்? முதல்ல இருக்க அந்த பஸ் ஸ்டாண்ட் நீ அங்க கொண்டு போறியா? கொண்டு வர முன்னாடி அங்க இருக்க தோல் சாப்பாடு அந்த பகுதியை ஃபுல்லா வளப்படுத்தும். முதல்ல வளப்படுத்த இப்ப இல்ல, இன்னும் 100 வருஷம் ஆயிரும் அதை வளப்படுத்துறதுக்கு. அதை அவன் செய்ய போறது கிடையாது. அப்ப அந்த திட்டத்தை கைவிடு. இங்க திண்டுக்கல்ல பாரு, திண்டுக்கல்ல எவ்வளவு இடையூறா. நம்மளுக்கு பெரிய பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிலையம், பெரிய பேருந்து நிலையம் நம்மளுக்கு இருக்கிறதுல. ஆனா அதுக்கு போற பாதைகள் சரியா இருக்குதா? ஒரு ரயில் நிலையம் இருக்குது, ரயில் நிலையத்துக்கும் பேருந்து நிலையத்துக்கு சரியான தொடர் பேருந்து வசதி இருக்கா நம்மளுக்கு? ஆனா அதுக்குள்ள வழித்தடம்லாம் அமைக்க முடியும், செய்ய முடியும், ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவன் எவனுமே பஸ்ல போக மாட்டான். மேல போய் சட்டமன்றத்தில் பேசுறோம்னா நம்ம தேர்ந்தெடுத்து விட்டோம்னா அவன் நினைச்சுட்டு இருக்கிறான், நம்ம இன்னொரு 500 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவான், இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவான், நம்ம செஞ்சிருவோம். ஆனா அடுத்த தலைமை யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் திமுக ஆட்சி இவங்க எல்லாம் ஆளுண்டாங்கன்னு வைங்களேன். ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க, இங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க சிறுமலை இருக்காது. இந்த சிறுமலை இப்ப வாடிப்படிக்கு பின்னாடி இருக்கிற மலையில இருந்து ஆரம்பிச்சிட்டா உடைக்கிறதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த சிறுமலையை முழுசா எடுத்துருவான். அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்லுவான்? இதே மீடியா, இதே எச்ச மீடியாக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவான்? அன்னைக்கும் சிறுமலை மதுரையை வந்து திண்டுக்கல் மக்கள் வந்து மதுரையை போகிற மதுரைக்கு போகணும்னா ரொம்ப சுத்தி சுத்தி போய்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இந்த திராவிட மாடல் அரசு வந்து நேரடியா ஒரு பாதையை போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால சிறுமலை எடுத்துட்டாங்க, ரொம்ப வசதியான வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இதே திராவிட மாடல் மீடியாக்கள் பேசும். நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னைக்கு வந்து டிவிக்கு வந்து அவனும் அதே தான் சொல்றான். 2500 ரூபாய் தருவேன் மாசம் மகளிருக்கு, மாசம் ஒவ்வொருத்தருக்கும் 2500 ரூபாய் மகளிருக்கு. இலவசம் எங்க இருந்து எடுப்பீங்க? முதல்ல இருக்கிற நாட்டை வந்து நம்மளுக்கு என்ன வழி வேணும்? நம்மளுக்கு சுகாதாரமான காத்து இது வேணும், காத்து இருக்கணும், இங்க இருக்க மண் வளம் சரியா இருக்கணும், மலை வளம் சரியா இருக்கணும். நம்ம மக்களுக்கு என்ன வேணும்? ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா நம்மளுக்கு ஒரு மருத்துவம் பார்க்கறதுக்கு இலவசமா இருக்கணும். அவங்களுக்கு எப்பேற்பட்ட மருத்துவமா இருந்தாலும் அது இலவசமா இருக்கணும். குடிநீர் அதான் ஆதாரம் நம்மளுக்கு இலவசமா இருக்கணும். அதை கொடுக்கறத விட்டுவிட்டு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. 2500 ரூபாய் தரேன், நீ 2000 ரூபாய் தரேன். இப்ப பாருங்க, அவன் என்ன டிஎம்கே அறிக்கை விடல, 3000 ரூபாய் சொல்லுவான். தெரிய வச்சுக்கோங்க, 3000 ரூபாய் சொல்லுவாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் வாரி வழங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் 10 லட்சம் கோடி கொண்டு போயிட்டாங்க கடன். வெள்ள திவால் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வான்? திண்டுக்கல் இந்த அதிர்வுல சவுண்ட் வருது பாத்தீங்களா? அந்த ஆராய்ச்சி என்னவா இருக்கும் தெரியுமா? அடுத்து பாத்தீங்கன்னா தேடி பாத்தீங்கன்னா நியூட்டன் ஆராய்ச்சி இங்க எடுத்துட்டு இருப்பான். நமக்கு தெரியாது. இவன் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். அவன் வேர்ல்டு உலக வங்கி அவன் சொல்றதை இவன் செஞ்சா ஆகணும். நீ ஆராய்ச்சி இங்க ஏறா, திண்டுக்கல்ல தானே நல்ல மலை வளம் இருக்கு, சுத்தி சுத்தி இங்க ஏறாம்பான். இவன் எல்லாத்தையும் தாராளத்து கொடுப்பான். நம்மளோட வளங்கள் எல்லாமே போய்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம் தமிழர் கட்சி நாங்க கத்திக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்தையும் எடுக்கிறோம். இன்னைக்கு அந்த அதிர்வலை ஏற்படுத்துறதுக்கு திண்டுக்கல்ல எந்த கட்சியும் போராடல, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம், எதுக்காக இது பண்ணீங்கன்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். ஒவ்வொரு வாரம் உருவான குப்பை கிடங்குக்கு யாராவது எந்த கட்சியாவது கேட்கறாங்களான்னு பாருங்க. நகரோட மையத்துல இவ்வளவு ஒரு அழிவா, அவ்வளவு மோசமா மருத்துவ கழிவுல இருந்து கோழிகள் இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறான். அதை சுத்தி அவ்வளவு மக்கள் வாழ்றாங்க. எல்லாரோட சுகாதாரம் பாதிக்குது. இன்னைக்கு கூட இங்க இருக்கோம், நம்ம இங்க இருக்கிறோம். இதை விட்டுட்டு அவன் கொண்டு போறான் பஸ் ஸ்டாண்ட், அங்க இதுக்கு பள்ளப்பட்டி கிட்ட கொண்டு போறேன்றான். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்க மக்களோட வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இங்க எல்லாம் வீடை வாங்கி ஒருத்தர் உட்காந்துருப்பான். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது, ரயில்வே நிலையம் பக்கத்துல இருக்குன்னு. இன்னும் அடுத்து இந்த இடத்தோட மதிப்பு குறையும். இவனோட ஒவ்வொரு நம்மளோட சேவைக்காக எந்த ஒரு விஷயத்தையும் இவன் செய்ய போறதே கிடையாது. நல்லா புரிஞ்சு வாக்களிங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து களத்துல நிக்கிறோம். எந்த சமாதானமும் பண்ணல, சமரசம் பண்ணல. நாங்க என்ன இந்த மக்களை நம்பி நாங்க கடைசி வரைக்கும் ஒன்னா நிப்போம், மக்களுக்காக நிப்போன்ற தைரியத்தை தான் நிக்கிறோம். இவ்வளவு உறுதியா நிக்கிற பிள்ளைகளை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நாம் தமிழர் கட்சி இந்த முறை வந்து நல்லா படித்தவங்க நம்ம முத்தரசி அவங்களை நிப்பாட்டி இருக்கிறோம். ஒரு முறை மாற்றி வாக்களிங்க. இவங்க 1000 2000 கொடுத்து அவங்க செஞ்ச பாவத்தில் நம்மளை பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வேண்டாம், இதெல்லாத்தையுமே ஒழிச்சு பணம் எவன் கொடுக்குறானோ, இந்த மாதிரி இலவசங்களை வாரி வழங்கி அறிவிக்கிறானோ, 1000 2000 சொல்றானோ, எது வேணும் எவனையும் நம்பாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு ஒரு மாற்றத்துக்கு வாங்க. நம்ம மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு நாம் தமிழர் கட்சியால் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டு விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி. நாம் தமிழர். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.